இறையேசுவில் அன்பானவர்களே, இன்று தாய் திரு அவையானது புனித கன்னி மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு வணக்கம் செலுத்தி அவரது ஆன்மீகத்தை நமதாக்க அழைப்பு விடுக்கின்றது. உலகிலேயே இறைவனின் வார்த்தையை முதலில் இதயத்தில் சுமந்து பிறகு கருவில் சுமந்தவர் அன்னை மரியா. அவரது இதயத்தை பற்றி சிந்திப்பது என்பது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு வரைபடத்தை தேடுவதாகும். முதலாவதாக தியானிக்கும் இதயம். நற்செய்தியில் புனித லூக்கா இவ்வாறு குறிப்பிடுகிறார்: மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று. நமது இதயம் இன்று எதனால் நிறைந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். சமூக வலைதளங்களின் தாக்கத்தாலும் தேவையற்ற கவலைகளாலும் நம் இதயம் இரைச்சலாக இருக்கிறது. ஆனால் அன்னை மரியாளின் இதயம் ஒரு அமைதியான தியான கூடம். புரியாத புதிர்கள் வாழ்வை சூழ்ந்த போதும் அவர் யாரிடமும் புகார் செய்யவில்லை. மாறாக இறைவனின் பாதத்தில் அமர்ந்து தியானித்தார். அமைதிதான் ஆழமான பதில்களை தரும் என்பதை அவர் இதயம் நமக்கு சொல்கிறது. இரண்டாவதாக ஊடுருவப்பட்ட இதயம். சிமியோன் இறைவாக்கினர் சொன்னது போல ஒரு வாள் அவரது இதயத்தை ஊடுருவியது. மாசற்ற இதயம் என்றால் அது காயமே படாத இதயம் என்று அர்த்தமல்ல. அது அதிகமாக காயப்பட்ட ஆனால் கசப்புணர்வு அடையாத இதயம். சிலுவை அடியில் நின்றபோது தன் மகனை கொன்றவர்களையும் மன்னிக்கும் அன்பால் அவர் இதயம் துடித்தது. நம் இதயங்கள் சிறு காயங்களுக்காக பழிவாங்க துடிக்கும் போது அன்னை மரியாவின் இதயம் மன்னிப்பு என்ற மருந்தால் உலகை குணப்படுத்த அழைக்கிறது. மூன்றாவதாக கீழ்ப்படிதலின் இதயம். அன்னை மரியாளின் இதயம் இறைவனின் விருப்பத்திற்கு ஆம் சொன்ன இதயம். அவரது இதயம் சொந்த ஆசைகளால் ஆளப்படவில்லை, மாறாக இறைவனின் சித்தத்தால் ஆளப்பட்டது. ஒரு இதயம் எப்பொழுது மாசற்றதாகிறது, எப்பொழுது அது தன் சுயநலத்தை விட்டுவிட்டு பிறருக்காகவும் இறைவனுக்காகவும் வாழ துடிக்கிறதோ அப்பொழுது அது மாசற்றதாகிறது. அன்னை மரியாவின் இதயம் நமக்கொரு சவால். வெறுப்பு இருக்கும் இடத்தில் அன்பையும், சந்தேகம் இருக்கும் இடத்தில் விசுவாசத்தையும், சத்தம் இருக்கும் இடத்தில் அமைதியையும் கொண்டு வர அந்த இதயம் நம்மை தூண்டுகிறது. 1917 பாத்திமாவில் அன்னை மரியா காட்சி அளித்த போது இறுதியில் என் மாசற்ற இதயம் வெற்றி பெறும் என்று கூறினார். அந்த வெற்றி இன்று நம் இதயங்களில் தொடங்கட்டும். அன்னையின் இதயத்தை போல நமது இதயத்தையும் தூய்மையாக்க முயற்சிப்போம். அன்பு, பொறுமை மற்றும் கீழ்ப்படிதலால் நம் இதயத்தை நிரப்புவோம். அன்னையின் மாசற்ற இதயம் நம்மை எப்பொழுதும் வழி நடத்துவதாக. மரியாவின் மாசற்ற இதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.